திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய திரைப்படங்களுக்கு முதல் 4 நாட்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரியும் தொடரப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது OTT தளத்தில் சினிமா பார்ப்பது அதிகரித்திருப்பதால் திரையரங்குகள் வெகுகாலம் நீடிக்காது என்பதை திரையரங்க உரிமையாளர்கள் சிந்திக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி ஆணையிட்டார். கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என கூட்டுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. உழவர் கடன் அட்டை திட்டத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக மாநிலம் முழுவதும் ஒரே வழிகாட்டுதலை பின்பற்றும் வகையில் மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை கூட்டுறவுத்துறை வெளியிட்டது. இதில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என ஆட்சியர் அலுவலகங்களில் விவசாயிகள் மனு அளித்தனர். இந்நிலையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை என கூட்டுறவுத்துறை விளக்கமளித்துள்ளது. கடன் நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் பெறும் விவசாயி மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றுள்ளாரா என்பதை தெரிந்து கொள்ளவே சிபில் பார்க்கப்படுவதாகவும், அப்படி அவர் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெறும் பயிர்க்கடனிற்கு வட்டி மானியம் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கூகுள் மேப் காட்டிய வழியில் சென்ற கார் கட்டி முடிக்காத மேம்பாலத்தின் முனையில் கீழே செங்குத்தாக கவிழ்ந்த நிலையில் நின்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோரக்பூர் சோனாலி தேசிய நெடுஞ்சாலையில் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் கூகுள் மேப் துணையுடன் சென்ற கார் கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்தின் மீது சென்றதில் மேம்பாலத்தின் முனையில் உள்ள சற்று உயரம் குறைந்த தூணில் விழுந்து செங்குத்தாக நின்றது. மேம்பால பணிகள் முடிவுறவில்லை என்பதை ஓட்டுநர் அறிந்து வேகத்தை குறைத்ததால் அந்தரத்தில் பாயாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. நாவல் பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாவல் பழ விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சாலையோரங்களில் ஆங்காங்கே சிறு கடைகள் அமைத்து விற்கப்படும் நாவல் பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். கிலோ ஒன்று 200 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் உடல்நலத்திற்கு மிகவும் நன்று என்பதால் தேடி வந்து வாங்கிச் செல்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சுகருக்கு மிகவும் நல்லது. இதனுடைய கொட்டை இன்னும் நல்லது. நவாப்பழத்துல 2 சைஸ், ஒன்று சின்னது ஒன்று பெருசு. அந்த பெரிய சைஸை விட சிறிய சைஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடியது. சுகருக்கு மிகவும் நல்லது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரியில் கோயில் திருவிழாவையொட்டி உடைக்கப்பட்ட 2 லட்சம் தேங்காய்களை தலைக்கவசம் அணிந்தபடி பக்தர்கள் சேகரித்து எடுத்துச் சென்றனர். நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சிங்கமுடரி சேவுகப் பெருமாள் ஐயனார் கோயில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வனம் பிடித்து இழுத்த தேர் நிலையை அடைந்ததும் தேரடியின் இருபுறமும் உள்ள படிகளை நோக்கி 2 லட்சம் தேங்காய்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனாய் உடைத்தனர். தேங்காய் உடைக்கும் சத்தம் 4 மணி நேரமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. உடைத்து சிதறும் தேங்காய்கள் தலையில் படாமல் இருக்க தலைக்கவசம் போட்டபடி பக்தர்கள் தேங்காய்களை எடுத்தனர். அனைவராலும் அனைத்து மதத்தினராலும் வந்து போகின்ற திருவிழாவாக அமைந்திருக்கிறது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எல்லா மதத்தினரும் இந்த திருவிழாவில் பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த தேங்காய் உடைக்கும் திருவிழா என்பது வேற எந்த கோயிலும் பார்க்க முடியாது. ஒரு 3 லட்சம் தேங்காய்கள் நேர்த்திக்கடனாக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் தொடர் நிகழ்வாக நடந்திருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவாக நான் பார்க்கின்றேன். நீலகிரி மாவட்டம் பிதற்காடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் முதியவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காப்பி தோட்டத்தில் முகாமிட்டிருந்த காட்டு யானை ஒன்று 60 வயதான முதியவர் ஜோ என்பவரை தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்ததால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிதற்காடு பகுதி மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மௌன ஊர்வலம் சென்றனர்.
மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுகவில் இருந்து 4 பேரும் அதிமுகவில் இருந்து 2 பேரும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். ஏற்கனவே மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, பி. வில்சன், சண்முகம், எம். அப்துல்லா, அன்புமணி, சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இதையடுத்து அந்த 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் அதிகாரியாக தமிழக சட்டப்பேரவை செயலக கூடுதல் செயலர் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டார். திமுக சார்பில் மீண்டும் பி. வில்சனும், கவிஞர் சல்மா, சிவலிங்கமும், கூட்டணி சார்பில் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். சுயேட்சைகள் 3 பேரும் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தன. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தலா 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும். இதனால் சுயேட்சைகளின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டு மற்ற 6 பேரும் போட்டியின்றி தேர்வாக உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த கொம்பன்குளத்தில் உரிய விலை கிடைக்காததால் பறிக்காமலேயே விடப்பட்ட வெள்ளை பூசணிக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வறட்சியான பகுதியாக உள்ள சாத்தான்குளத்தில் கிணற்று பாசனத்தை ஆதாரமாக கொண்டு புடலங்காய், வெள்ளை பூசணி மாற்று பயிராக பயிரிடப்படுகின்றன. பல்வேறு செலவினங்களுக்கு இடையே இந்த ஆண்டு வெள்ளை பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ள போதும் செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்காததால் காய்களை பறிக்காமலேயே நிலத்திலேயே விட்டனர். இதனால் தங்கள் இழப்புக்கு அரசு இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் மொத்தத்தில் 5 ஏக்கர் போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ரூபாய்க்கு கேட்காங்க. நான் எப்படி பறித்து கொடுக்க முடியும்? உழவு கூலி, ஆள் சம்பளம் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி நான் நஷ்டேட் ஆக்கியிருந்தா விவசாயம் எப்படி முன்னேறத்துக்கு வர முடியும்? வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிப்பில் புதிய திரைப்படம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கவிருந்த வாடிவாசல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக படக்குழு அறிவித்திருந்தது. ஆனால் வாடிவாசல் படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகளுக்கு மேலும் கால அவகாசம் தேவை என கருதி படப்பிடிப்பு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிலம்பரசன் நடிப்பில் வடசென்னையை மையமாக வைத்து கேங்ஸ்டர் படம் ஒன்றை இயக்க வெற்றிமாறன் திட்டமிட்டிருந்த நிலையில் தயாரிப்பாளர் தானு இப்படத்தை தயாரிக்க முன்வந்துள்ளார். ஜூலை முதல் வாரத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஈரான் நாட்டைச் சேர்ந்த பிரபல ராப் பாடகர் அமீர் ஹுசைனுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புரட்சிகரமான வரிகள் மூலம் பாடல்கள் பாடியும் உடல் முழுவதும் பச்சை குத்தியும் அமீர் ஹுசைன் பிரபலமானார். ஆனால் இவரது பாடல்கள் இஸ்லாமிய புனிதங்களை அவமதித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் துருக்கியில் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு ஈரான் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் அமீர் ஹுசைனுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு மறு விசாரணைக்கு பிறகு ஈரான் உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்பை ரத்து செய்து மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயணமாக சேலம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு விமானம் மூலம் கோவை பயணிக்கும் முதல்வர் அங்கிருந்து சாலை வழியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு சென்று வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அங்கிருந்து நாளை மாலை சேலம் செல்லும் மு க ஸ்டாலின் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். பின்னர் திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீரை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்று 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதுடன் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று குறிப்பிட்டுள்ள வானிலை மையம் 13, 14, 15ஆம் தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரிக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கான கூலி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் கூலி அடிப்படையில் நெசவு செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு கூலி உயர்வு வழங்கப்படாத நிலையில் பல கட்ட போராட்டங்களுக்கு பின் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூலி உயர்வு தர ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புதல் தெரிவித்தனர். ஆனால் எந்தவிதமான கூலி உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மீண்டும் 2024ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் பல்லடத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இரு தரப்பினரிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 20% முழுமையான கூலி உயர்வு வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஒப்புதல் தெரிவித்தனர். இந்த கூலி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வருகின்ற காலங்களிலேயும் கூலி உயர்வு இன்னும் விஸ்தரி தொழிலை பாதுகாக்கின்ற நிலைப்பாடு, அரசு உதவியை பெறுவது என்ற எல்லா நிலைகளிலும் இணைந்து பணியாற்றுவதாகவும் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து தீர்த்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நள்ளிரவில் மிக அதிகளவு பயணிகள் வருவதால் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு தினமும் 1136 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கடந்த 4ஆம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிடைக்காமல் 1000க்கும் அதிகமான பயணிகள் அவதிப்பட்டனர். இதுகுறித்து விளக்கமளித்த போக்குவரத்து துறை, கடந்த 4ஆம் தேதி வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 200 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக 4, 5, 6 ஆகிய 3 நாட்களில் மட்டும் முன்பதிவு செய்த 24,831 பேர் உட்பட 2,76,735 பேர் பயணம் செய்ததாக விளக்கம் அளித்தது. இந்த சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவில் பயணிகள் வருவதை சமாளிக்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 102.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டியது. மதுரை விமான நிலையத்தில் 102.2, சென்னை நுங்கம்பாக்கத்தில் 101.8, மதுரை நகரத்தில் 101.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிராம்பட்டினம், பாளையங்கோட்டையில் 100.5, சென்னை நுங்கம்பாக்கம், கரூர், பரமத்தி, புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவா மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவரை அவமதித்ததாக எதிர்ப்பு எழுந்ததால் பாஜக அமைச்சர் மன்னிப்பு கோரினார். கோவா சுகாதாரத்துறை அமைச்சர் விஸ்வஜித் ராணே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்றார். அங்கு தலைமை மருத்துவரை அழைத்து மருத்துவ பணியாளர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையான வார்த்தைகளால் பேசியதுடன் பணியிடை நீக்கம் செய்வதாக அறிவித்தார். இது தொடர்பான வீடியோ பரவிய நிலையில் பாஜக அமைச்சரின் செயலுக்கு கோவா மருத்துவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினர். அதோடு மருத்துவர்களை அவமதித்த அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனையடுத்து தலைமை மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட மாட்டார் என்று கோவா முதலமைச்சர் உறுதியளித்தார். மேலும் அமைச்சர் விஸ்வஜித் தமது செயலுக்கு மன்னிப்பு கோரினார். ஆய்வின் போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டதாகவும் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். கேரளாவில் வனவிலங்குகளை கொல்ல அனுமதி அளிக்கும் வகையில் மத்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருமாறு ஒன்றிய அரசை கேரள அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ள மத்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 வனவிலங்குகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. ஆனால் அதே நேரம் பல்வேறு மாநிலங்களில் மனித விலங்குகள் மோதல் அதிகரித்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக கேரளாவில் மனிதர்கள் விலங்குகள் மோதலில் 2016ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 900 பேர் உயிரிழந்துள்ளனர். 9000 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யானைகள், புலிகள், காட்டுப்பன்றிகள், குரங்குகள், நயில்களால் விவசாயிகளுக்கு பயிர் சேதமும் பொதுமக்களுக்கு பொருட்சேதமும் பல நேரங்களில் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளன. அத்தகைய அபாயகரமான விலங்குகளை கொல்வதற்கு அனுமதிக்கும் வகையில் மத்திய சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேரள அரசு வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கூகுள் மேப் காட்டிய வழியில் சென்ற கார் கட்டி முடிக்காத மேம்பாலத்தின் முனையில் கீழே செங்குத்தாக கவிழ்ந்த நிலையில் நின்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோரக்பூர் சோனாலி தேசிய நெடுஞ்சாலையில் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் கூகுள் மேப் துணையுடன் சென்ற கார் கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்தின் மீது சென்றதில் மேம்பாலத்தின் முனையில் உள்ள சற்று உயரம் குறைந்த தூணில் விழுந்து செங்குத்தாக நின்றது.
மேம்பால பணிகள் முடிவுறவில்லை என்பதை ஓட்டுநர் அறிந்து வேகத்தை குறைத்ததால் அந்தரத்தில் பாயாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. நாவல் பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாவல் பழ விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சாலையோரங்களில் ஆங்காங்கே சிறு கடைகள் அமைத்து விற்கப்படும் நாவல் பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். கிலோ ஒன்று 200 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் உடல்நலத்திற்கு மிகவும் நன்று என்பதால் தேடி வந்து வாங்கிச் செல்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சுகருக்கு மிகவும் நல்லது. இதனுடைய கொட்டை இன்னும் நல்லது. நவாப்பழத்துல வந்து 2 சைஸ், ஒன்று சின்னது ஒன்று பெருசு. அந்த பெரிய சைஸை விட சிறிய சைஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடியது. சுகருக்கு மிகவும் நல்லது. கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயிலில் தெப்ப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படும் தெப்ப திருவிழா சிறப்பு பூஜை மற்றும் வான வேடிக்கையுடன் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சாமி வலம் வந்தபோது குளத்தை சுற்றி நின்ற பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தெப்ப திருவிழாவில் அப்பகுதி மக்கள், சுற்றுலா பயணிகள் பலரும் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் தேரோட்டத்தை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி குதிரையில் அழைத்து வரப்பட்டவர் வடத்தை தொட்ட பின் தேர் புறப்பட்டது. ஆலங்குடியை அடுத்த மாங்காடு முத்துமாரியம்மன் கோயில் வைரத்தேர் திருவிழா 3 ஆண்டுகளுக்கு பின் நேற்று நடைபெற்றது. இதற்காக பாரம்பரிய முறைப்படி மாங்காடு அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் இருந்து சேர்வை வம்சாவளிகள் குதிரையில் அமர வைக்கப்பட்டு மேளதாளங்களுடன் 10 கிலோமீட்டர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். வரவேற்புக்கு பின் அவர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் கொத்தமங்கலம், வடகாடு, கீரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து வழிபட்டனர். சர்வதேச கார் பந்தயங்களுக்கு இளைஞர்களை தயார் செய்யும் நோக்கில் கோவையில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்திற்கு இளைஞர்கள் மும்முரமாக தயாராகி வருகின்றனர். விஷன் ஃபார் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சார்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா என தென்னிந்திய அளவில் சியால் ஆட்டோ கிராஸ் லீக் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக இளைஞர்கள் இணைந்து புதிய பந்தய காரை வடிவமைத்துள்ளனர். ரேஸ் டிராக்கில் ஓடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பந்தய காரை லீக் போட்டிகளில் வீரர்கள் ஓட்ட உள்ளனர். போட்டியில் சிறந்த வீரர் தேர்வு செய்யப்பட்டு சாம்பியன்ஷிப் கோப்பை வழங்கப்பட உள்ளது. This is going to be starting from this month to the February. இந்த 8 rounds நடக்க போகுது. 8 qualifying rounds முடிஞ்சதுமே 2 rounds of ஃபைனல் சாம்பியன்ஷிப் நடக்கும். அதில் யார் வின்னரோ அவங்க தான் இந்த சியால் சாம்பியன்ஷிப்போட வின்னராக இருப்பாங்க. பர்பஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ் ஸ்பெக் கார், அப்படி ஒரு ஃபுல் ஸ்பெக் காரு எல்லாத்துனாலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த அஃபோர்டபிலிட்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம். இசையமைப்பாளர் A.R. ரகுமான் இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் எடுத்தும் காண முடியாதவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் சென்னை ECRல் A.R. ரகுமானின் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக டிக்கெட் எடுத்தும் பல நிகழ்ச்சியை காண முடியவில்லை. இது தொடர்பாக டிக்கெட் கட்டணத்தை வட்டியுடன் திரும்பத் தர கோரி சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த மனுவை விசாரித்த ஆணையம் அர்ஜுனுக்கு இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் அதிக அளவில் வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளை தேடிச் செல்வது மாநில திட்டக்குழு அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. வேளாண் சாராத வேலைவாய்ப்புகள், நீடித்த வளர்ச்சி, வாகன உற்பத்தி துறையின் எதிர்காலம், அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கிய முன்னெடுப்பு ஆகிய 4 ஆய்வு அறிக்கைகளை முதலமைச்சரிடம் மாநில திட்டக்குழு சமர்ப்பித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தமிழ்நாட்டில் வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளை தேடுவது அதிகரித்து வருவதாக கூறினார். வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேருவது அப்படிங்கிறதும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வந்து அந்த மாதிரி வேளாண் இல்லாத வேலைக்கு கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் அல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. உற்பத்தி துறையில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அம்சங்களும் இந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் கோடி பொருளாதார இலக்கை அடைவதற்கு இந்த ஆய்வறிக்கைகள் உதவியாக இருக்கும் என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.